ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செம்ம டேஸ்டியான கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷலா இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ப்ளம் கேக்கை சட்டுன்னு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சூப்பராக சாஃப்டாக ரெடி பண்ணிடலாம். அப்படியே பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கும். ஆனால் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ப்ளம் கேக்குங்க. டேஸ்ட்டில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்காது. எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணலாம். முட்டை சேர்க்காம ஓவன் இல்லாமல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். என்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து வச்சிருக்கேங்க. பேனில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு விட்டுருவோம். சர்க்கரையை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. அதுவே நல்லா உருகி வரும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சோக் பண்ணிட்டு தான் ப்ளம் கேக் செய்வாங்க. நம்ம இன்னைக்கு சோக் பண்ணாமல் அப்படியே செய்ய போகிறோம். அதுக்காக தான் இந்த கேரமலைஸ் பண்ணிட்டு நம்ம செய்ய போகிறோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டேன். நல்லா சர்க்கரை கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கேரமலைஸ் ஆகிருக்கிறனால நல்லா சூடாக இருக்கும், மேலே தெரிக்கும். கொஞ்சம் தள்ளி வச்சு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் நான் சேர்க்கலைங்க. ஃபேண்டா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபேண்டா மெரண்டா இல்லைன்னா எந்த ஆரஞ்சு ஜூஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்கும் போது கொஞ்ச நேரத்திலேயே கசப்படிச்ச மாதிரி இருக்கும். அதனால ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்காம இந்த மாதிரி நீங்கள் பாட்டிலில் கிடைக்கிற ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான கிரேப் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்ல முந்திரி மட்டும் நான் சேர்த்துக்கல. முந்திரி மேலே டெக்கரேஷனுக்காக வைக்கிறக்காக எடுத்து வச்சுட்டேன். மீதி எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். செரிஸ் எல்லாத்தையும் அப்படியே மெதுவாக நான் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரூட் ஜாம் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. நல்லா கரைஞ்சி வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஸ்டவ்வை வந்து அணைச்சிக்கலாம். கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலேயும் நம்ம விட்டோம்னா ரொம்ப கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை அணைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரூட் மிக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும், நல்லா ஆறி வரட்டும். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வாசம் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு முட்டை சேர்க்காம செய்யறனால 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்காம நீங்க முட்டை சேர்க்கிற மாதிரி இருந்தா 2 முட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும். இதோடவே சின்னதா 2 துண்டு பட்டை, 1 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக தான். ப்ளம் கேக்ல நம்ம பட்டை கிராம்போட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பவுடர் இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டேன். நல்லா கிரீமியா நல்லா சில்கி கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்த்திருந்த பட்டை வந்து சரியா அரைப்படலை. அதை அப்படியே வெளியே எடுத்து வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸை ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்சிங் பவுலில் ஜல்லடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மைதா மாவில் செய்யும் போது இன்னுமே சாஃப்ட் டெக்ஸ்சர் வந்து கிடைக்குங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. வெனிலா எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சிட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சர்க்கரை தயிரை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற மிக்ஸையும் சேர்த்து நல்லா மெதுவாக ஒரே டைரக்ஷனில் கலந்து விட்டுக்கலாங்க. விஸ்கு வச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம கலந்து வச்சிருக்கிற ஃப்ரூட் மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரூட் மிக்ஸை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு கலக்கறக்கு சரியாக வராது. இப்போ ஃப்ரூட் மிக்ஸையும் சேர்த்து மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். ஒரே டைரக்ஷன்லேயே தான் கலக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரே டைரக்ஷனில் நல்லா இந்த மாதிரி ஃப்ரூட் மிக்ஸையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்போ நல்லா கலந்துட்டு பேட்டர் நல்லா திக்காக இருக்கிறனால நம்மளுக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதுக்காக நம்ம ஃப்ரூட் மிக்ஸ் ரெடி பண்ண பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம கேக் பேட்டரோட ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எடுத்து போடும்போது
ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட ப்ளம் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு ஓவன் இல்லாமல் தான் செய்ய போகிறோம். நான் ஏற்கனவே குக்கரை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணால் சரியாக இருக்கும். கேக் டின்னில் ஆயில் லைட்டாக கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் ஷீட் வச்சுட்டு நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் பட்டர் ஷீட் போடலன்னா ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு மைதா மாவை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு கூட நீங்கள் டேரெக்டாக கேக் பேட்டரை ஊற்றிட்டு டிமோல் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் போடும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ பட்டர் ஷீட் மேலேயும் லைட்டாக ஆயில் கிரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டரை உள்ளே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கேக் பேட்டர், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ கேக் பேட்டரை ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன். இது மேலேயே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சம் கிரேப்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ப்ரீஹீட் பண்ண குக்கரில் நம்ம கேக் பேட்டரை உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு தான் எடுக்கணும் கேக்கை. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணீங்கன்னா நீங்கள் கேக்கை ஃபுல்லாகவே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வச்சு எடுக்கணும். இப்போ கேக் நல்லா பேக் ஆகி வரட்டுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 40லேருந்து 50 நிமிஷம் போல் அப்படியே விட்டுறலாம். நடுவில் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. கேக் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 50 நிமிஷம் போல் விட்டுருந்தேன். நம்மளோட ப்ளம் கேக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. உள்ள நைஃபோ இல்லைனா ஒரு ஸ்டிக்கோ இல்லைனா ஒரு ஸ்பூனோ விட்டு பார்த்துக்கலாம். நான் ஸ்பூன் வச்சு பார்க்குறேன். இப்போ மாவு வந்து சூப்பராக ஒட்டாமல் வருது பாருங்க. நம்ம கேக் தயாராகிடுச்சு. நல்லா சூப்பராக பேக் ஆகிருக்குங்க. நீங்கள் ஒரு 45 நிமிஷத்துலேயே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக்கை வந்து வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு மெதுவாக அப்படியே டிமோல் பண்ணிக்கலாங்க. சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நைஃப்பில் நல்லா சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு டிமோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேக் சூப்பராக பேக் ஆகி சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. பார்க்கவே எவ்வளோ எம்மியாக டேஸ்டியாக இருக்குன்னு பாருங்க. இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக் சூப்பராக வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பீஸ் போட்டிங்கன்னா சரியா இருக்கும். நான் அப்படியே ரெஸ்ட் விட்டுறேன். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பீஸ் போட்டுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு பாருங்க. இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக்கை இந்த வருஷம் நியூ இயர்க்கோ இல்லை கிறிஸ்மஸ்க்கோ நீங்களும் இதே போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓவன் இல்லாமல் முட்டை சேர்க்காம சூப்பராக நல்ல டேஸ்டியாக இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.